கிளியரா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கிளியரா பிளான் போட்டு இவ்வளவு நாள் தான், இதுக்கு மேல 5 பைசா நீங்க தர வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தேன். அதே மாதிரி இன்க்ளூடிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த பட்ஜெட்குள்ள நான் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி குவாலிட்டி நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். அண்ட் ஓகே, கைலன் அப்படிங்கிறது மீனிங் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது வந்து சங்க காலத்து பெயர். கைல் அப்படின்னா தவறே செய்யாதவன், அதாவது 0 எரர்ஸ். அது இந்த படத்துக்கு பொருந்தும். ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பெயரை வச்சிருக்கோம். கைலன் அப்படின்னு சொன்னால் த பர்ஃபெக்ஷனிஸ்ட், அதாவது தவறே செய்யாதவன், நிலையானவன், சாதிப்பவன், அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்கு. இது ஒரு பழைய தமிழ் பெயர். கண்டிப்பாக வந்து சார் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு தமிழ் ஆர்வலர் கூட. ஸோ அதனால நாங்கள் வந்து கண்டிப்பாக தமிழில் தான் வைக்கணும். நானும் அப்படி தான். ஏன்னா நானும் மதுரையிலேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அதனால அதுவும் எனக்கு வந்து தமிழ் பற்று எல்லாமே வந்து எனக்கும் இருக்கு. ஸோ அந்த படத்தை நம்ம வந்து ஆரம்பித்தப்போ சாருக்கு வந்து ஒரு சின்ன இது சொன்னார். தம்பி, நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்குறீங்க, ரைட், ஓகே, மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், பட் ஏதாச்சும் ஒரு சின்ன மெசேஜ் முடிஞ்சா நீங்கள் வந்து, அதாவது முடிஞ்சா ப்ரீச்சியாக இருக்கக்கூடாது, பட் படத்தோட படமாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பப்ளிக்காக நம்ம வந்து போகிறப்போ சின்னதை ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் நான் கம்பல் பண்ணல அப்படின்னு சொன்னார். பட் லக்கிலி இந்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு, ஒரு பிஸ்னஸ் இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற, அதாவது அவங்களோட ஒரு வணிகர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்னதாக ஒரு மெசேஜோட ஒரு கமர்ஷியலாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லராக சொல்லியிருக்கோம். அதுமாரி ஒரு நிறைய சர்ப்ரைஸும் இருக்குது உங்களுக்கு கிளைமேக்ஸில். ஸோ நிறைய நான் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அந்த படத்துக்கு யார் வந்து ஆப்டாக இருப்பா அப்படிங்கிறத அடுத்த முடிவுக்கு வந்தோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து நிறையா வந்து இவங்கள இது பண்ணலாம், அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு என்ன ஒரு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், எல்லா மோஸ்ட்லி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பார்த்தீங்கன்னா மேல் டாமினேஷன்லேயே வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா 2 மெயின் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஷோதா மேம் தான். ஏன்னா நான் வந்து அவங்கள அதே கண்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க பெஸ்ட்டாக ஆக்டிங் அவார்ட் வாங்கியிருக்காங்க, ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி நெடுஞ்சாலை சார், தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி 0, அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நான் எந்த டைரக்டர்னாலும் எந்த வேலையினாலும் இந்த இவ்வளோ நாளில் செய்ய முடிஞ்சால் தாராளமாக செய்யலாம். ஏன்னா கண்டினியூஸாக ஷூட் போச்சு. அதாவது நாங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடிஞ்சுன்னு ஒரே ரீசன் என்னன்னா, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நிறைய நாள் வந்து தூங்காமல் கண்டினியூஸாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சுச்சு. அதனால் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர். ஏன்னா அந்த படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் கேரளாலையும் ஷூட் போயிட்டு திருப்பி இங்கே வந்து மார்னிங் வந்தவொடனே ஷூட் முடிச்சு திருப்பி நைட்டு 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் ஒரு அமேசிங் ஹியூமன் பீயிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் இருக்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க, எல்லாமே கேட்பாங்க. எவ்ரி டைம் வந்தாலுமே எந்த ஆட்டிடியூட் இருக்காது. அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன், அவ்வளோ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த லீட் வந்து அஃப்கோர்ஸ் ரம்யா. அவங்களால இன்னைக்கு இங்கே சென்னையில் இதெல்லாம் இல்லாதனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அவங்களுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்டாக அவங்க வந்து ஒரு சீஃப் எடிட்டராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அவங்களும் வந்து ஷீஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்களும் இந்த படத்துக்கு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோபாலா சார் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவர் சாகிறதுக்கு ஒரு 3 weeks முன்னாடி கூட நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வி மிஸ் யூ சார். அது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு. அதே மாதிரி ஞானசம்பந்தன் சார் இந்த படத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன நையாண்டி ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சீரியஸான ரோலாக மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ரோல். அதே மாதிரி கோபிநாத் சார் அவர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அனுபமா குமார் மேடம் பண்ணியிருக்காங்க. அவங்களாலையும் இன்னைக்கு வர முடியல, அவங்களும் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க, இதில் வந்திருக்கவங்க எல்லாமே பேசினவங்க எல்லாத்துக்குமே இதில் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மீட்டி ரோல்ஸ் தான். எல்லாத்துக்குமே வந்து ஏதோ வந்துட்டு பேசிட்டு போகிறவங்க அப்படி கிடையாது.
இன்னொன்னு சொல்லணும், இந்த படத்துக்கு 115 பேர் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கேஸ்ட் இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ அதனால எல்லாமே கண்டினியூஸாகவே சேலஞ்சிங்காக தான் போச்சு எங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஃபிலிம். ஸோ நல்லபடியாக அந்த படத்தை வந்து நாங்கள் வந்து இப்போ முடிச்சு இப்போ திரைக்கு கொண்டு வரதுக்கு படம் தயாராகிட்டு இருக்கு. 25ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், தயவுசெய்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. எப்போவுமே திரைத்துறை உங்களை நம்பி தான் இருக்கு. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட பொறுப்பு. அதை நான் வந்து தாழ்மையுடன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, என்னோட ஃபேமிலி பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து பிகினிங்ல இருந்து ஒரு திரைத்துறையிலேருந்து வரல. நான் வந்து ஒரு வேலையில் பார்த்துட்டு நல்ல வேலையை திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டு சினிமாவில் இருக்க பாசத்தினால நான் அப்படியே வந்துட்டேன். அதனால என் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு நல்ல வேலையில் இருக்கும்போது தூக்கி போட்டு நான் வந்து வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா எடுக்க போனால் யாருமே வந்து அவங்கள வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து என்னோட பேஷனை மதித்து எனக்கு இவ்வளோ நாள் வந்து அவங்க பொறுமையாக இருந்து சப்போர்ட் பண்ணி இப்போ இந்த படம் வர்றது வந்து பெரிய இது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவோட பிறந்த நாள். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு கூட இல்லை. ஆனால் இப்போ லக்கு வந்து இன்னைக்கு இந்த நாள் வந்து எங்கள் அப்பா பிறந்த நாள் அன்றைக்கே ட்ரெய்லர் உள்ள அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எங்கள் அம்மா, என்னோட பொண்ணு, எங்கள் அக்கா, ஒரு வீட்டுக்காரர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ண. எல்லாத்துக்கும் நன்றி. அதே மாதிரி நான் வந்து கூப்பிட்டு இங்கே எல்லாம் பெரியவங்க எல்லாம் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சின்சியர் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கோம். கண்டென்ட் உள்ள படம் நல்லா ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று நம்புகிறேன். என்னை வாழ்த்தி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் டீமுக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து உழைச்ச என்னோட டீமை நான் வந்து அறிமுகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கோ டைரக்டர் பிரபாகர், ஃபர்ஸ்ட் ஏடி ராஜசேகர், செகண்ட் ஏடி சுரேஷ் தமிழன், கணேஷ், இவங்க இல்லாமல் எனக்குமே எதுவுமே தனியாக செய்ய முடியாது. இட்ஸ் டீம் ஒர்க். எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் டீம் நல்லா இருந்தால் தான் படம் நல்லா அவுட்புட் கிடைக்கும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப நன்றி. டீம் சார்பாக. ஸோ இதோட என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் வைக்கிற ஒரே ரிக்வெஸ்ட், மீடியா பீப்புள் வந்து தயவுசெய்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.